கள்ளச்சாராயம் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் சூழல் தற்போது இல்லை என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மதுவிலக்கு சட்டங்களை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதையடுத்து 1937 மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். அதன்படி கள்ளச்சாராயம் தயாரிக்க முயற்சி செய்வோருக்கு 3 மாதங்களாக இருந்த சிறை தண்டனை தற்போது 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தால் மரணம் நிகழ்ந்தால் அதை தயாரித்தவர்கள் மற்றும் விற்பனை செய்தவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கவும் புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மெத்தனால் விற்பனை செய்தவர்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொறுப்பில் உள்ள அதிகாரிகளை இடைநீக்கம் செய்வதுடன் விசாரணை நடத்தி அவர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நபரை அவர் வசிக்கும் பகுதியிலிருந்து வெளியேற்ற மதுவிலக்கு அதிகாரி நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய சட்ட அமைச்சர் ரகுபதி, மசோதாவில் அவை சேர்க்கப்படும் என கூறினார். விவாதத்தின் போது பேசிய சட்டப்பேரவை பாமக குழு தலைவர் ஜி.கே. மணி, பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என சுற்றிலும் மது விற்கும் போது தமிழ்நாட்டில் எப்படி மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பினார். உழைப்பவர்களின் அசதியை போக்க மது தேவை என்றும், அதனால் மதுக்கடைகளில் முறைப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக கூறிய அமைச்சர் துரைமுருகன், டாஸ்மாக் கடைகளில் விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை சிலர் நாடுவதாக கூறினார். விளக்கில் விடும் விட்டில் பூச்சி போல் தெரிந்தே கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். பின்னர் மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி, பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தங்களுக்கு விருப்பம் உள்ள போதும் அதற்கான சூழல் தற்போது இல்லை என விளக்கம் அளித்தார். படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், கடைகளை குறைத்தாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையம் வழங்கும் பரிந்துரைகளும் மதுவிலக்கு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி குறிப்பிட்டார். விவாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார்.